7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். திருவிழாக்கள் என்பவை ஊரில் உள்ள மக்கள் ஆண்டின் ஒரு நாள் தங்கள் உற்றார் உறவினர்களோடு கவலைகளை மறந்து மகிழ வேண்டும் என்னும் நோக்கோடு நடத்தப்படுபவை. மகிழ்ச்சி இரட்டிப்பாக நம் முன்னோர்கள் திருவிழா காலங்களில் அறிமுகப்படுத்தியவைதான் ஆடல் பாடல் நிகழ்வுகள். விழா காலங்களின் போது கிராமப்புறங்களில் நடத்தப்படும் குறவன் குறத்தி நடனமானது மிகவும் பிரசித்தி பெற்றது. காலங்காலமாக மக்கள் கோவில் திருவிழாக்களின் போது அந்த இரவில் முழித்திருந்து இந்த விழாக்களை கண்டு கழிக்க வேண்டும் என்பதற்காகவே இதுபோன்ற குறவன் குறத்தி நடனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு மக்கள் மகிழ்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக கிராமப்புறங்களில் நடத்தப்படுகின்றன. அப்படி ஒரு நிகழ்வாக சேலம் அருகே வீராணம் அருகே ஒரு கோவில் திருவிழாவில் இது போன்ற ஒரு குறவன் குறத்தி நடனத்தை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். தங்கள் சிறு வயது முதலே இது போன்ற கலை தொழில்களில் ஈடுபடுபவர்கள் வேறு வேலைக்கு செல்வதில்லை என்பதே அவர்களின் கூற்றாக உள்ளது. பல ஆண்டுகளாக நாட்டுப்புற நடன கலை தொழிலில் இருந்தும் தங்கள் குடும்பம் இன்றளவும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளதாக சொல்கிறார் கிராமிய நடனமாடும் நட்ராஜ். நாட்டுப்புற பாடல்னா நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாடும் செழிச்சாதான் நல்ல மழை பெய்யணும், நல்ல மழை பெஞ்சாதான் என்றைக்குமே அந்த ஊரும் செழிக்கும், அந்த ஊரில் ஒரு ஒற்றுமையாகவும் இருக்கும், நல்லபடியாக இருக்கும். அதாவது அதுக்கு தெம்மாங்கு பாட்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த தெம்மாங்கு பாட்டு பெரியோர்கள், எங்களை விட பெரியவங்க, முதியோர்கள் அவங்க செய்த பாரம்பரியமான தொழில் தான் நாங்களும் இதுவரையில் செய்துக்கிட்டு வர்றோம். வருடத்தில் 6 மாத காலம் இவர்களுக்கான தொழில் நல்ல முறையில் இருந்து வருகிறது. மற்ற காலங்களில் வாய்ப்புகள் குறைந்து விட்டதாக தெரிவிக்கின்றனர் நடன கலைஞர்கள். நல்ல முறையில் வரவேற்பு இருந்த தங்களின் தொழில் இடத்தை கால மாற்றத்தில் ஊடகங்கள் ஆக்கிரமித்து விட்டதாகவும் இது கிராமிய கலைகள் அழிவதற்கான தொடக்கம் எனவும் கூறுகிறார் நடன பெண்ணான ரஞ்சனி. ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்தோம்னா விடிஞ்சு 5 மணி ஆகிற வரைக்கும் எங்களுடைய தொழில் நடக்கும். இப்போ கிராமிய கலை ரொம்ப அப்போல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ வர வர ரொம்ப கம்மியாகிட்டே போகுது, அழிஞ்சிட்டே போகுது. அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா எங்களுக்கு தொழில் பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே போகுது. இப்போ எனக்கெல்லாம் 3 குழந்தைங்க இருக்காங்க. ரொம்ப வறுமையின் கோட்டு கீழே தான் இருக்கிறோம் நாங்களாம். பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் கருவிகளாக விளங்கும் கிராமிய கலைகள் தனிச்சிறப்பு வாய்ந்தவை. அந்த தனிச்சிறப்பு குறைந்து விடாமல் கிராமிய கலைகள் நல்ல முறையில் வளர வேண்டும் என்பதே அனைவரது விருப்பமும். கிராமிய கலைகளோடு நடக்கக்கூடிய இது போன்ற விழாக்கள் எப்பொழுதுமே மக்களிடம் மகிழ்ச்சியையும் மக்கள் மனதில் ஒற்றுமையையும் உண்டாக்கக்கூடிய நிகழ்வாக அமைந்திருக்கின்றது என்று சொல்லலாம். கீதன், நியூஸ் 7 தமிழ், சேலம்.